ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்திருப்போம், அதில் இருக்க ஸ்டில்ஸ்லாம் தனியாக எடுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம், அந்தளவுக்கு நீட்டாக வராது. அதை எப்படி சூப்பரான முறையில் ஸ்டில்ஸாக எடுக்கிறதுங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது தெளிவாக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை தீ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன். இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிங்க. இதில் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க. நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ஏதாவது ஒரு வீடியோ வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஆட் அப்பப்போ வரும். அதை கிளிக் பண்ணி தள்ளி விட்டுக்குங்க. இதுக்குன்னா கீழே பாருங்கள், கேப்சர் எவரி 2.7. நமக்கு எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை நமக்கு அந்த வீடியோவிலிருந்து ஸ்டில்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்மளாக முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 செகண்ட் வைக்கிறேன், 2 செகண்டுக்கு ஒரு தடவை எனக்கு வீடியோ ஃபோட்டோவோ அது வேணும் வீடியோ முழுவதும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணேன்னா இப்படி அது கன்வெர்ட் ஆகும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டில்ஸாக வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக அருமையான ஸ்டில்ஸாக வந்துடுச்சு. இதில் நமக்கு எந்த ஸ்டில்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எளிமையான முறையில் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸை அருமையான ஃபோட்டோஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த அப்ளிகேஷனோட சூப்பரான ஒரு விஷயம். இதே பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்குது. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்மளே கேப்சர் பண்ணி தனியாக ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இதிலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் தனித்தனியாக வேணுங்கிற அளவுக்கு எடிட் பண்ணிக்கிற மாதிரியும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரியே அந்த வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அதே வீடியோவே செலக்ட் பண்ணுவோம். கீழே பாருங்கள், இமேஜ்ன்ட்டுங்க, கேப்சர் அட் த இமேஜ். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சர்னு இருக்கிறத எந்த இடத்துல நமக்கு ஸ்டில்ஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை கேப்சர்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துடும். இப்போ நம்மளே பார்த்து மேனுவலாக இது கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டில்ஸ் வேணுமோ அதை நீங்களே ஈஸியாக வீடியோவில் வந்து ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது மேனுவலாக பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக 2 செகண்ட், 1 செகண்டு கூட கொடுக்கலாம். அது நம்ம விருப்பம். நமக்கு எத்தனை செகண்டு கொடுத்தா வீடியோ வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துக்கலாம். இது கேப்சர் வந்து மேனுவலாக வந்து நம்மளே கொடுத்துக்கிறது. இப்படி கொடுத்து நம்ம அருமையான வீடியோவை அருமையான ஃபோட்டோஸாக மாற்றிக்கலாம். இதே போல் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.